நண்பர்கள் மற்றும் உடன்பிறந்த மற்றும் உடன்பிறவா சகோதரங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாங்கள் நிற்கும் இடத்தின் பெயர் பலாலி வடக்கு. இந்த இடத்தை பற்றி பார்ப்பதற்கு முன் எமது சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவை வழங்குமாறு கேட்கின்றோம். இந்த இடம்பெயர்விற்கு முன்பு கேணிக்கரை என்று அழைப்பதாக பெரியவர்கள் கூறினார்கள். இன்னும் இந்த இடத்திற்குரிய பெயர்கள் சரியாக குறிப்பிடப்படவில்லை. இந்த இடம் பருத்தித்துறையில் இருந்து அன்னளவாக 20 கிலோமீட்டர் கரையோரமாக வந்தால் இந்த இடத்தை அடையலாம். அதேவேளை காங்கேசன்துறையிலிருந்து கரையோரமாக வந்தால் 6.1 கிலோமீட்டர் அன்னளவாக இடதுபுறமாக ஆரோக்கிய ஆலயத்தின் அருகில் உள்ளது. கரையோர மக்கள் 1990 ஆண்டு 6 மாதம் 19 யுத்த காரணமாக இந்த இடத்தை விட்டு இடம்பெயர்ந்து சென்றனர் மற்றும் 2023 ஆண்டு கேணிக்கரை பகுதி விடுவிக்கப்பட்டு அரசாங்கத்தினாலும் மற்றும் UNDP-யினாலும் மீள்குடியேற்றத்திற்கு அரசாங்கம் 10 லட்சம் ரூபாவும் UNDP-யினால் 5 லட்சம் ரூபாவும் ஒதுக்கப்பட்டு மிகுதி பணம் ஒவ்வொரு குடும்பத்தினரும் தங்களது வசதிக்கேற்பவும் மற்றும் கடன்கள் பெற்றும் வீட்டை கட்டினர் மற்றும் ஒப்பர் சிலோன் தற்காலிகமாக 20 அடி வீடு வழங்கியிருந்தனர். ராகம 10 அடி வீடு வழங்கியிருந்தது மிகவும் குறிப்பிடத்தக்க விடயம். பலர் ஒப்பர் சிலோன் மற்றும் ராகமாவின் அனுசரணையில் வழங்கப்பட்ட வீட்டு திட்டத்தில் இருந்து வீடுகளை கட்டியமை குறிப்பிடத்தக்கது. அதில் நானும் ஒருவன். இந்த இடம் பாதுகாப்பு வலயத்துக்கு அருகாமையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. வலது புறமாக இராணுவ குடியிருப்புகள் மற்றும் இராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள பிரதேசங்கள். இந்த இடத்திற்கு ஒரு பிரசித்தி பெற்ற இதாக விளங்குவது ஆரோக்கிய மாதா கோவில் மற்றும் அம்மன் ஆலயம் பலாலியின் தெற்கு புறமாக உள்ளது என்று நினைக்கின்றேன். மற்றும் இங்கு யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையமும் உள்ளது. சிறிது தூரம் சென்றதும் மயிலிட்டியில் உள்ளது. இங்கே மீள்குடியேற்ற அமைப்பின் மூலமும் UNDP மூலமும் வேன் வழி பாதையும் அமைத்து கொடுக்கப்பட்டது. 3 மில்லியன் பெறுமதியான வேன் திருத்துவதற்குரிய பணம் UNDP-யினால் வழங்கப்பட்டது. மற்றும் ஒவ்வொரு குடும்பத் தலைவரின் வேண்டுதலுக்கிணங்க அவர்களுக்கு 2 லட்சம் பெறுமதியான வாழ்வாதாரமும் சுய தொழிலுக்கு பெரும் பங்களிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த இடத்தில் இருப்பவர்களின் வீடுகளை பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் ஒவ்வொருவரின் கடின உழைப்பும் கடன் சுமைகளும். நாங்கள் 1990 ஆண்டு இடம்பெயர்வின் பின் வசிக்கும் முதல் பெரிய வீடு என்றால் மீள்குடியேற்றத்தின் பின் வழங்கப்பட்ட இந்த வீடுதான் என்பதை நாம் ஒருபோதும் மறக்கவில்லை. நான் இதை கூறுவது ஏனென்றால் நாங்கள் எத்தனையோ வீடுகளில் இருந்து காணி உரிமையாளர்கள் வந்து கூறியதும் உடன் GS-இடம் அணுகுவதும் GS அவர்களுக்கு பதில் அளிப்பதும் சிறிது காலம் பொறுங்கள் என கூறுவதும் வழக்கமாக இருந்தது. இப்படி 30 ஆண்டு காலம் சுமார் 30 ஆண்டு காலம் நாம் வேறு காணிகளில் இருந்து அவர்களுக்கு பதில் கூற முடியாமல்
ஜிஎஸ் மூலமாக பதில் கூற சொல்லி அவரும் சிறிது காலங்கள் அனுமதி கேட்டு வழங்கி அப்படித்தான் இவ்வளவு காலமும் நாங்கள் இருந்தோம். ஆனால் இப்போது சொந்த வீடு, எங்களுக்கென்று சொந்த வீடு விழுந்து வடிவா கிடக்கலாம். அப்போ சொந்த வீடு போது பார்க்கும்போது இப்போ யாருக்கும் நாங்கள் பதில் சொல்ல தேவையில்லை. காணிக்காரன் என்ற ஒரு ஆள் கேட்க போகிறதில்லை எங்களை. அப்போ இப்போ சொந்த வீடுண்டேக்க அவரவர் தங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி கட்டியிருக்கிறார்கள். சிலர் மதில்கள் எல்லாம் அமைத்தும் உள்ளார்கள், பலர் பூச்சி வேலையை முடிக்காமலும் உள்ளார்கள். அப்போ அது அவரவர் வசதியை பொறுத்ததை தவிர மற்றும்படி ஒன்றுமில்லை. இந்த மீள்குடியேற்றம் செய்யப்பட்ட பகுதியில் 3 கடைகள் உள்ளது. 3ம் சிறிய சிறிய கடைகள் தான். அவரவர் வசதிக்கேற்பாறு அமைந்த கடைகள் தான். மற்றும் இங்கு நீர் வசதியும் பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது. பிரதேச சபையினால் 2 டேங்க் அமைக்கப்பட்டு இதில் ஒன்று முன்பே காட்டியிருக்க வேண்டியது காட்டவில்லை, மறந்துவிட்டோம். அதில் 2 டேங்க் வசதிகள் அமைக்கப்பட்டு நீர் பெறக்கூடிய வண்ணம் உள்ளது. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலானோர் கடத்தொழில் செய்பவர்களாகவே இருக்கின்றார்கள். மற்றும் இங்கால் உள்ள வீடுகள் இப்போது புதிதாக நிர்மாணிக்கப்பட்டவை. இவைகளின் பரப்பளவு எண்ணிக்கை ஒரு பரப்பும் ஒரு குழியும் அதில் தற்காலிக வீடு போன்ற அமைப்பில் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. எமக்கு வழங்கப்பட்டது 1.5 பரப்பு, அந்நளவாக 1.5 பரப்பளவு. இங்கும் நிர்மாணங்கள் முடிக்கப்பட்ட வண்ணம்தான் உள்ளது. அந்த வேலிகள் அமைக்கப்படவில்லை. மற்றும்படி இடம் சிறப்பாகவே உள்ளது. வேறு சொல்ல போவதாயின் அந்த ஆரோக்கிய அன்னையின் வீடியோ ஏற்கனவே பதிவிட்டுள்ளோம், கோயில் வளாகம் முழுவதும். அதை பார்க்காதவர்கள் இதற்கு கீழ் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் எழுதுகிறோம், அதை சென்று பார்க்கலாம். அல்லது ப்ளே பட்டனில் பார்க்கலாம். மற்றும் உங்களுக்கு எதை வீடியோ எடுத்து போட வேண்டும் என்று நீங்கள் கூறினால் நாம் அதையும் செய்வோம். முடிந்தளவு அனைவரும் நமக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவை தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அப்போதுதான் நாங்கள் புதிதான வீடியோக்களை உங்களுக்கு காட்சிப்படுத்த இயன்றளவு முயற்சி செய்வோம். பாடசாலையின் வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டால், பாடசாலையின் கட்டடங்கள் எப்படி இருக்கிறது, மைதானம் எப்படி இருக்கிறது என்பது உங்களுக்கு பார்க்க வேண்டுமென்றால் நீங்கள் கமெண்டில் அதையும் தெரிவிக்கலாம். நாங்கள் அதற்கேற்ற போல் வீடியோவினை ஒளிப்பதிவு செய்து உங்கள் காட்சிக்கு கொண்டு வருவோம். உம்மோடு இணைந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு